சரிகமா கார்வா மினி தமிழ். உன்ன மாதிரி ஒரு ஏமாளியை என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல. அஸ்வின் ஆபீஸ்ல இருக்கான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா அவ இங்க பூஜா கூட டியூட்டி பாத்துக்கிட்டு இருக்கான். சாக்ஷி, நான் ஒரு ஹோட்டல் வாங்குறேன்னு சொன்னேன்ல, அத பேசி முடிக்கிறதுக்காக அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கேன். இங்க அந்த அஸ்வினும் பூஜாவும் இங்க ரூம் போட்டு ஸ்டே பண்ணிருக்காங்க, அதுவும் ஒரே ரூம்ல. கல்யாணத்தை முடிச்சிட்டு சாந்தி முகூர்த்தத்துக்கு வந்திருக்காங்களா இல்ல சாந்தி முகூர்த்தத்தை முடிச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்க போறாங்களான்னு தெரியல. அனு, பூஜாவை விட நீ அழகு, பெரிய குடும்பத்தை சேர்ந்தவ. ஆஃப்டர் ஆல் உன்னால அஸ்வின் மனசுல இடம் பிடிக்க முடியல. பூஜா அவனை வளைச்சு போட்டுட்டா. சாக்ஷி, நீ சொல்றது உண்மையா? என்னால நம்ப முடியல. அப்படியா? ஒன் செகண்ட். அஸ்வின், வேண்டா, நோ, கிட்ட வராத. வேண்டா அஸ்வின், சொன்னா கேளு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் மாதிரியே இருக்கு. அஸ்வின், நீ முதல்ல உன் இடத்துக்கு போ. போறேன். நீ எதுக்கு என்ன பார்த்த சொல்லு, நான் போறேன். இல்ல, லேசா பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. உன்னோட ஷேர் பண்ணாம எல்லா இட்லியும் நானே சாப்பிட்டு இருந்தா கரெக்டா இருந்திருக்கும். அச்சிச்சோ, தெரியாதனமா உன் வீட்டிலேயே நான் வாங்கி சாப்பிட்டேன். சரி பரவாயில்ல, பில் போட்டு கொடு, நான் பே பண்ணிடுறேன். அதெல்லாம் வேணாம், ஏதாவது டிஃபன் ஆர்டர் பண்ண. இதத்தான் முன்னாடியே நான் சொன்னேன். என்ன வேணும் சொல்லு. ஹலோ, அனு, வாட்ஸ்அப் ஓபன் பண்ணு. பாத்தியா? இப்பவாவது நம்புறியா இல்லையா? நம்புற சாக்ஷி, எனக்கு இப்போ வயிறு எரியுது. நீ பாரு, அந்த பூஜாவை நிம்மதியா இருக்க விடக்கூடாது. சந்தோஷமா போயிருக்கா, இதே சந்தோஷத்தோட திரும்பி வரக்கூடாது. வெல், என்ன பண்ணணும்னு சொல்லு. பரவாயில்ல, கோவத்துல கூட ரொம்ப தெளிவா யோசிச்சிருக்கேன். என்கிட்ட சொல்லிட்டல்ல, நான் பாத்துக்கிறேன். சொல்லு சாக்ஷி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நான் ஒரு ஹோட்டல் வேலை பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல, இப்ப நான் அங்கதான் இருக்கேன். வேலை படிஞ்சதா? நீயும் உன் அப்பாவும் நியாயமா பேசி வாங்க மாட்டீங்களே. நீங்க அப்படி இருந்தா தானே எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு லாபம். ஓகே, நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். அர்ஜுன் தம்பி அஸ்வினும் அவன் லவர் பூஜாவும் இந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்காங்க. அவங்கள அசிங்கப்படுத்தி அவமானப்பட வைக்கணும். புரியுது சாக்ஷி, அந்த ஊர் இன்ஸ்பெக்டர் நம்ம ஃப்ரெண்டு தான். அவங்கிட்ட பேசி உடனே ஒரு ரைடுக்கு ஏற்பாடு பண்றேன். அந்த பொண்ணு மேல என்ன கேஸ் போடணுமோ அத போட்டு நீ சொன்ன மாதிரி கேவலப்படுத்திடுறேன். முதல்ல அத செய்யுங்க. இன்னும் இந்த ஹோட்டல் நான் சொல்ற அமௌண்ட்டுக்கு சரியா வரல. போலீஸ் ரைடு வந்தா தப்பான காரியம் நடக்கிற ஹோட்டல்னு சொல்லி எனக்கு அமௌண்ட்டை குறைச்சு பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே நேரத்துல அந்த அர்ஜுன் குடும்பத்தையும் அவமானப்படுத்தின மாதிரி இருக்கும். சாக்ஷி, நீ ஒரு அழகான புத்திசாலி. நான் பாத்துக்கிறேன், நீ விடு.
தேங்க்யூ. வேண்டா அஸ்வின், சொன்னா கேட்க மாட்டேன். ஏய் கதவு தட்டியா? யார் வந்திருப்பா? ரூம் பாயா இருக்கும். பிளேட்லாம் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போக வந்திருப்பாங்க. வரேன் வரேன் வரேன். சார் சார் சார், இன்ஸ்பெக்டர் இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? இது நான் கேட்க வேண்டிய கேள்வி. நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? இதுக்கு நான் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. இந்த ஹோட்டல் ரூம்ல பிராஸ்டியூஷன் நடக்கிறதா தகவல் வந்திருக்கு. இவளை எங்கிருந்து தள்ளிட்டு வந்த? சார் மரியாதையா பேசுங்க. அவ என்னோட ஃப்ரெண்டு. என்னது ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டுன்னு சொல்ற? கட்டல்ல மல்லிகை பூவெல்லாம் தூவி இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம்? சார் இவ நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. இந்த நைட் டைம்ல ஊரு விட்டு ஊர் வந்து உன் கூட ஹோட்டல்ல தங்கி இருக்கா. நல்ல குடும்பத்து பொண்ணு இப்படித்தான் செய்வாளா? சார் நான் லா காலேஜ் ஸ்டூடெண்ட். நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு. அதை எழுதுறதுக்காக போயிட்டு இருக்கும்போது தான் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. அதனாலதான் சார் ரூம் போட்டு தங்கி இருக்கோம். கையும் களவுமா மாட்டிக்கிட்டா இப்படித்தான் 1000 கதை சொல்லுவீங்க. யோ, இவங்க 2 பேரும் வண்டியில ஏத்தியா? சார் நாங்க ஒண்ணு தப்பு பண்ணல. தப்பு பண்ணலையா? தப்பு பண்ண ஆரம்பிக்கலையா? சார் வேணாம், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க. பேசுனா என்ன பண்ணுவ? நான் டிஜிபி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் சார். நான் ஒண்ணு சாதாரண ஆள் இல்ல. கல்பனா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட JMD. நீ யாரா வேணா இருந்துட்டு போ. இங்க பாரு, உங்க 2 பேரையும் கையும் களவுமா பிடிச்சிருக்க. எங்க கூட ஒழுங்கா ஸ்டேஷனுக்கு வந்துட்டா மரியாதையா இருக்கும். வேணாம் சார், நான் சொல்றதை கேளுங்க. எங்களை அரெஸ்ட் பண்ணா பின்னாடி நீங்க தான் வருத்தப்படுவீங்க. எங்க அண்ணா அர்ஜுன் பெரிய கிரிமினல் லாயர். நான் ஒரு போன் பண்ணேன்னு வைங்களேன். போனை கொடுங்க, நான் பேசணும். அதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கலாம் சார். அந்த பொண்ணுகிட்டே போன வாங்கம்மா. கூட்டு வாங்கயா. வாங்க சார். நாங்க எந்த தப்பும் பண்ணல சார். நீங்க தப்பு பண்றீங்க சார். சார் நான் சொல்றதை கேளுங்க சார். சார் நாங்க சொல்றதை கேளுங்க சார். நாங்க எந்த தப்பும் பண்ணல. சார் ப்ளீஸ் சார், தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க சொன்னா கேளுங்க சார். சொன்னா புரியாதா உங்களுக்கு? சார் சொல்றதை கேளுங்க சார். சார் சொல்லு சாக்ஷி, நானே உனக்கு பண்ணணும்னு இருந்தேன். என்ன செஞ்ச அந்த பூஜாவை? இல்ல ஒண்ணுமே பண்ண முடியல, அதுங்க 2 ரூம்லயே சந்தோஷமா இருக்கட்டும்னு விட்டுட்டியா? என்னானோ என்ன அவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டு? பூஜா தானா வந்து வலையில மாட்டிக்கிட்டா. நான் எப்படி விடுவேன்? கமிஷனர் கௌதம் நாத்துக்கு கால் பண்ண, விஷயத்த சொன்ன. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பூஜா அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துட்டா. என்ன சொல்ற நீ? ஆமா அனு. கேட்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த கேஸ்ல மட்டும் அவ உள்ள போனா அத வச்சு அஸ்வினுக்கும் பூஜாவுக்கும் இருக்கிற காதல கட் பண்ணிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் சாக்ஷி.
அந்த பூஜாவை வச்சு செஞ்சுட்ட. இனிமே அவ வெளியில தலை காட்டவே முடியாது, இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது. இதெல்லாம் பாட்டிக்கு தெரிஞ்சது அவ மேட்ரே க்ளோஸ். சாக்ஷி, இப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு சொல்ல தெரியல, அவ்வளவு ஹாப்பியா இருக்கேனா. நீ என்ஜாய் பண்ணுவன்னுதான் நான் இந்த நேரத்துல கால் பண்ணேன். இது மட்டும் போதாது, உடனே வீட்டுல எல்லாரையும் எழுப்பி இந்த விஷயத்த சொல்லிடுறேன். அந்த பூஜா போலீஸ் ஸ்டேஷன்ல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிற காட்சிய நான் பார்த்து ரசிக்கணும். ஓகே. எஸ் எஸ். எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ற சொல்லு. ப்ளீஸ் நம்புங்க, நான் லா காலேஜ் ஸ்டூடெண்ட். எக்ஸாம் எழுதுறதுக்காக இங்க வந்தேன். வண்டி ரிப்பேர் ஆனதுனால இங்க ரூம் போட்டு தங்க வேண்டியதா போச்சு. நீ தங்கிருந்தா பரவாயில்லையே, கூட ஒருத்தனை தங்க வச்சிருக்க. சொல்லு, என்ன தொழில் பண்ற சொல்லு. எத்தனை நாளா பண்ணிட்டு இருக்க சொல்லு. மரியாதை பேசுங்க. மரியாதை பேசுங்க. சும்மா இருங்க மேடம். ஆளை பார்த்தா தெரியாது எப்படி பண்றவங்க. அங்க போ. நீ எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ற? இன்னைக்கு நீ கஸ்டமர், நாளைக்கு வேற ஒருத்தன் கஸ்டமர். நீ போய் அவளுக்கு சப்போர்ட் பண்ற? போயா போயா, என்ன மறைக்கிற? போயா. இன்ஸ்பெக்டர், நீங்க நினைக்கிற மாதிரி நானும் அந்த பொண்ணு தப்பானவங்க கிடையாது. நாங்க நல்ல ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இந்த கேஸ்ல மாட்டின அத்தனை பேரும் சொல்றதாயா இது? நல்ல ஃபேமிலியில பிறந்தவங்க பண்ற வேலையா இது? இங்க பாருங்க, ஒண்ணு நான் சொல்றத நம்பணும், இல்ல எங்க ஃபேமிலி யாருனாவது தெரிஞ்சுக்கணும். என் செல்போனை வாங்கி வச்சிட்டீங்க, பூஜாவையும் பேச விட மாட்டேங்கிறீங்க. நாங்க எந்த தப்பு பண்ணலங்கறத நாங்க எப்படிதான் சார் ப்ரூவ் பண்றது? சார் சொல்றத கேளுங்க சார். எங்க அப்பா பிரதாப் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், எங்க அண்ணன் அர்ஜுன் மிகப்பெரிய கிரிமினல் லாயர். எங்க அண்ணனுக்கு மட்டும் எங்க மேல இல்லீகல் ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க தெரிஞ்சா உங்க மேல ஆக்ஷன் எடுப்பாரு. இதுக்கு தான் உன்னை பேச விடாம வச்சிருக்கேன், புரியுதா? யோ, இவனை உள்ள தள்ளுங்கயா. சார் நீங்க தப்பு பண்றீங்க சார். சார் கேட்க மாட்டியா? சார் தப்பு பண்றீங்க சார். ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க சார். யோ, நாளை காலையில உங்களை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் உங்க அப்பா வந்தாலும் சரி, உங்க அண்ணன் வந்தாலும் சரி, அங்க பாத்துங்க. சார் தப்பு பண்ணாதீங்க சார். சொல்றது கேளுங்க சார். சார் கேட்க மாட்டியா? சார் உள்ள போ. சார் போயா. சார் நான் சொல்றத கேளுங்க சார். ஏய், சொல்லுடி, சொல்லு. வாய் திறடி. இல்ல சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ற சொல்லு. சொல்லுங்கறல. சொல்லு. சொல்லு. சார் பூஜா எதுவும் பண்ணாதீங்க. சார் சார் எங்க மேல எந்த தப்பு இல்ல சார். சொல்லு. சொல்லு. யோ, ஏரியா. யோ, ரைட்டர், அவனை கத்த வேண்டாம்னு சொல்லியா? அதான் ஐயா சொல்றாருல, சொன்னா கேட்க மாட்டா. சும்மா இருயா. சார் தம்பி வாய மூடு. இங்க பாருங்க, அர்ஜுன் சாரை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவருக்கு எனக்கு நிறைய உதவி பண்ணி இருக்காரு. இது ஒரு சாதாரண கேஸ் தம்பி. ஏதோ ஒரு பிரஷர்ல உங்க ரெண்டு பேரையும் பழி வாங்கணும்னு இப்படி பண்ணிருக்காங்க. அதனாலதான் உங்களை யாருக்கிட்டையும் பேச விடாம வச்சிருக்காங்க. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க. என்னையா நான் சொல்றது புரியுதா? ஐயா டீ எதுவும் சொல்லட்டுங்களா? சரி சொல்லியா. அனு, இந்த சான்ஸ் நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். பூஜா அப்ப நம்ம கிட்ட எவ்வளவு திமிரா பேசினான். அவன் பொண்ணு கேவலமான கேஸ்ல மாட்டி இருக்கிறத முதல்ல அவனுக்கு போன் பண்ணி சொல்லணும். ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆமா, நான் கூட அதை மறந்துட்டேன். முதல்ல பூஜா அப்பனுக்கு போன் பண்ணுங்க. என்ன பண்ண சொல்றியா? சரி, நானே பேசுறேன். என் நம்பர் கண்டிப்பா அந்த ஆளுக்கு தெரியாது. இப்ப பாரு. அவரோட நம்பர் வச்சிருக்கீங்களா? என்கிட்ட எல்லாரோட நம்பரும் இருக்கு. ஹலோ, பூஜா உங்க பொண்ணு தானே? ஆமாங்க. நீங்க யாரு? நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம். உங்க பொண்ணு பூஜாவை ப்ராஸ்டிடியூஷன் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்கோம். என்னது? என்ன தப்பா பேசுறீங்க? என் பொண்ணு அப்படிப்பட்டது இல்ல. அவ எக்ஸாம் ஏதோ வெளியூர் போயிருக்கா அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்கா. ஆனா போன விஷயமே வேற. நீங்க யார் பேசுறது? பேசுறது யாருங்கிறது முக்கியம் இல்ல, பேசுற விஷயம் தான் முக்கியம். என்னங்க யாரு? உங்க பொண்ண வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போங்கன்னு நல்ல எண்ணத்துல தான் போன் பண்ணிருக்கேன்.
நான் சொல்ற ஸ்டேஷனுக்கு உடனே கிளம்பி வாங்க. நாளைக்கு எல்லா பேப்பர்லயும் எல்லா மீடியாலயும் உங்க பொண்ண பத்தி தான் நியூஸ் வரப்போகுது. நீங்க எந்த ஸ்டேஷன்ல இருந்து பேசுறீங்க மேடம்? வேலூர் பக்கத்துல இருக்கிற காஞ்சிபுரம் பைபாஸ்ல இருக்கிற ஸ்டேஷன்ல இருந்து தான் பேசுறேன். உடனே வந்தீங்கன்னா உங்க பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடலாம். இல்லனா பிரச்சனை தான், பாத்துக்கங்க. சீக்கிரமா வாங்க. என்னங்க என்னாச்சு? யாரு? பூஜாவுக்கு என்ன? பூஜாவை ஏதோ ப்ராஸ்டியூஷன் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஐயோ, ஏதோ தப்பு நடக்குதுமா. உடனே கிளம்பலாம் வா. புது நம்பரா இருக்கு. ஹலோ அர்ஜுன் சார், நான் ஏட்டு வீரமணி பேசுறேன் சார். நீங்க ஒரு தடவை சென்னை கோர்ட்ல எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? ஆமா, ஞாபகம் இருக்கு. சொல்லுங்க வீரமணி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். ஒரு முக்கியமான விஷயம் சார். இங்க உங்க தம்பி அஸ்வினும் பூஜாங்கிற பொண்ணும் என் தம்பி அஸ்வினா இருக்காதே சார். நான் சொல்றது உண்மை சார். சார், உங்க நல்ல மனசு எனக்கு தெரியும். அதனாலதான் யாருக்கும் தெரியாம வந்து உங்களுக்கு போன் பண்றேன். வீரமணி, என் தம்பி என் பேர் சொல்லிருப்பானே? சொன்னார் சார். உங்க பேரு, உங்க அப்பா பேரு எல்லாத்தையும் சொன்னாரு. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் கேக்குற மாதிரி இல்ல. அந்த இன்ஸ்பெக்டர் ஏதோ வீம்புக்கு பிளான் பண்ற மாதிரி இருக்கு சார். அஸ்வினி கிட்டயும் அந்த பொண்ணுகிட்ட இருந்த போன் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாரு சார். யாருக்கிட்டையும் பேச விடல. சரி, நான் உடனே அங்க வரேன். நீங்க சீக்கிரம் வாங்க சார். அப்பதான் உங்க ரெண்டு பேரையும் காப்பாத்த முடியும். ஆமா வீரமணி, எந்த போலீஸ் ஸ்டேஷன்? ஓகே வீரமணி, நான் உடனே வரேன். தேங்க்யூ சோ மச். சரிங்க சார். சரி சார், என்னாச்சு சார்? அஸ்வினுக்கு என்ன? யார் சார் போன் பண்ணா? கொஞ்சம் இரு. அஸ்வினும் பூஜாவும் வெளியே போயிருக்காங்க. அங்க என்ன நடந்திருக்குன்னா, ரோஜா, நான் உடனே அங்க போறேன். சார், அந்த போலீஸ் சொன்ன மாதிரி ஏதோ தப்பு நடந்திருக்கு. அஸ்வினியும் பூஜாவையும் பழி வாங்கறதுக்காகவே யாரோ பண்ண மாதிரி இருக்கு. வாங்க சார், உடனே போலாம். ரோஜா, நான் மட்டும் போயிட்டு வரேன். நீ இங்கே இரு. இந்த விஷயம் வீட்டுல யாருக்கும் தெரியக்கூடாது. அம்மாவால தாங்கிக்க முடியாது. இங்க பாரு, யாருக்கும் தெரியாம அஸ்வினியும் பூஜாவையும் நான் வெளியே கொண்டு வரணும். நீயும் என் கூட வந்தா எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிடும். அதனால நீ இங்கே இரு. நான் மட்டும் போயிட்டு வரேன். சார், பார்த்து போயிட்டு வாங்க சார். அங்க போன உடனே சிச்சுவேஷன் என்னன்னு எனக்கு உடனே போன் பண்ணுங்க சார். ரோஜா, டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். சார், உங்களை அனுப்பிட்டு நான் டோர் லாக் பண்ணிடுறேன். சரி, வா. பாட்டி, பாட்டி, அத்தை, மாமா, மாமா, கதவை திறங்க. பாட்டி, பாட்டி கொஞ்சம் சீக்கிரம் வெளியில வாங்க. பாட்டி, பாட்டி கொஞ்சம் சீக்கிரம் வெளியில வாங்க. அத்தை. யோ, அனு பிகில் ஊத ஆரம்பிச்சிட்டா. வாய நம்மளும் போலாம். போலாம் போலாம் போலாம். பாட்டி, அத்தை, மாமா, மாமா. என்னாச்சு அனு? என்னாச்சு? ஒரு தப்பு நடந்திருக்கு. அஸ்வின் மாமா. என்ன நடந்துச்சு? என்ன ஆச்சு? அஸ்வினுக்கு என்ன? அஸ்வின் கால் பண்ணானா? என்னங்க சொல்றா இவ? என்ன சொல்ற? அஸ்வினுக்கு என்ன? தெரியலையே. என்னடா ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்க? வெளியூர்ல அஸ்வின் மாமாவும் பூஜாவும் ஒரே ரூம்ல இருந்திருக்காங்களாம். போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க,
ஷேர் பண்ணுங்க அண்ட் முக்கியமா சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கவிதை போலே வந்தாளே ரோஜா